நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான 2 அடிப்படைகளை சஹாபாக்களிடத்தில் விதைத்தார்கள். ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், இரண்டாவது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். கலிமாவை சொல்லிக் கொடுத்து வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இந்த உலகத்தில் செய்கின்ற எந்த இபாதத்தாக இருந்தாலும் அல்லாஹுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் என்கின்ற கலிமா தௌஹீதை சொன்னார். அந்த கலிமாவுக்கு எதிர் நிகரான ஷிர்க்குடைய அம்சங்களை சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தினார். அதுபோல் அல்லாஹுடைய தூதர்கள் சுன்னாவை பின்பற்றுவதனுடைய முக்கியத்துவத்தை சொன்னார்கள். சுன்னாவை பின்பற்றுவதனுடைய அவசியத்தை எடுத்து சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர்கள் பித்ஆவை எச்சரித்தார்கள். பித்ஆ என்றா என்ன கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே? நாம் தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை, அல்லாஹுடைய தூதரவர்கள் எந்த உரை நிகழ்த்தினாலும் எந்த ஜும்மா பிரசங்கம் நிகழ்த்தினாலும் இதை சொல்லாமல் அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த உபதேசத்தை செய்ய மாட்டார்கள். ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் மிக உன்னதமான வார்த்தை அல்லாஹுடைய வேதம் திருக்குர்ஆன். வ கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டல்களில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல். சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பேரால் புதுமைகளை உண்டு பண்ணுதல். வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, ஒவ்வொரு புதுமைகளும் மார்க்கத்தில் உண்டு பண்ணப்பட்டது பித்அத்துக்கள், புதிய காரியங்கள். வ குல்ல பித்அத்தின் ضலாலா, ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடுகள். வ குல்ல ضலாலத்தின் ஃபின்னார், அந்த ஒவ்வொரு வழிகேடுகளும் நரகத்திலே என்றார். இதை சொல்லித்தான் அல்லாஹுடைய தூதர்கள் எல்லா பயானையும் சஹாபாக்களுக்கு நிகழ்த்தினார், எல்லா உரையையும் நிகழ்த்தினார். அப்ப அல்லாஹுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், பித்அத் என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஒருவர் புதிதாக உருவாக்குதல். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பித்ஆ என்பதை நாங்க தெளிவா புரியணும். ஒரு சிலர் பித்அத்தை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்றால், நீங்களும் சேட்டு போடுகிறீர்கள் தானே, அதுவும் பித்அத். நீங்க மைக்கில பேசுறீங்க, மைக்கும் பித்அத். இது ரசூலுல்லாஹ்ட காலத்தில் இருக்கலையே, ரசூலுல்லாஹ் சேட்டு போடலையே, ரசூலுல்லாஹ் மோட்டார் பைசிக்கல்ல போகலையே, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பிளைட்ல போகலையே, எனவே இதுவும் புதிதாக உருவாக்கப்பட்ட பித்அத். எனவே அது கூடும் என்றால் மார்க்கத்தின் பெயரால் புதுமைகளை உண்டு பண்ணுவதும் கூடும் என்று சொல்கிறார். இது ஒரு அடிப்படையை புரியாமல் சொல்லக்கூடிய ஒரு வாதம். இந்த மைக்குக்கும் பித்அத் என்று சொல்லுவார்கள். அரபு அகராதியில் பித்அத் என்றால் புதுமை. அது மொழி ரீதியாக எந்த புதுமையும் சொல்லலாம். நீங்க புதுசா ஒரு வீடு கட்டினாலும் இது புது வீடு பித்அத் என்று சொல்லலாம். இந்த மைக்கை நீங்க புதுசா வாங்கினாலும் இது பித்அத் என்று சொல்லலாம், மொழி ரீதியாக சொல்லலாம். ஒரு போன் வாங்குறார், இது புதுசு பித்அத் என்று சொல்லலாம், அதை உள்ளடக்கும். ஆனால் மார்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பித்அத் என்ன? இஸ்திலாஹன் மார்க்க ரீதியான கருத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன விதத்தில் நாங்க புரியணும். புரிந்தால் இந்த கேள்வி வராது. என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் பித்அத் என்றால்? மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா, எங்களுடைய இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் புதிதாக உருவாக்குவார். உலகத்தில் அல்ல, உலகத்தில் நீங்க மோட்டார் சைக்கிள்ல போகலாம், பிளைட்ல போகலாம், ஜீப்ல போகலாம், ஆட்டோல போகலாம், எந்த புதுமையிலும் போகலாம். அதை மார்க்கம் உங்களுக்கு தடுக்கல. எதை மார்க்கம் தடுக்கிறது தெரியுமா? மார்க்கத்தில் நீங்கள் ஒரு புதுமையை உண்டு பண்ணினால், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா, எங்களுடைய இந்த மார்க்கத்தில் யார் ஒருவர் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குவாரோ, அது என்ன மார்க்கத்தில் புதுசா உருவாக்குறேன்டா? இபாதத்துகள், அகீதா சார்ந்த அம்சங்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படி நம்பணும். அதுல உதாரணமா ஒரு நம்பிக்கையை சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அரசின் மீது உயர்ந்து விட்டான் என்று அல்லாஹ் தான் எங்கே இருக்கிறான் என்பதை சொல்கிறான். அல்லாஹ் அரசில் இருக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் அரசின் மீது உயர்ந்து விட்டான். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார். அப்படி
அப்படியே சஹாபாக்கள் சமிஅனா வ அத்தஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். இதுதான் அகீதா, எங்களுடைய அகீதா. அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறான். இரண்டாவது கேள்வியில் அகீதாவுல எப்படி இருக்கிறான், எதில் இருக்கிறான், நம்மளை போல இருக்கிறான் என்று கேள்வி கேட்டால் அது பாத்தில், வழிகேடு. அல்லாஹ் இருக்கிறான், அவனுடைய சக்திக்கு ஏற்ப, அவனுடைய ஜலாலியத்துக்கு ஏற்ப, அவனுடைய மகத்துவத்திற்கு ஏற்ப இருக்கிறான். எங்களுக்கு தெரியாது, ஏன் அது சொல்லப்படல. அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்து விட்டான். ஹலக்க சமாவாதி வல் அர்ல, வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் படைத்தான். சும்ம ஸ்தவா அலல் அர்ஷ், பிறகு அர்ஷின் மீது அல்லாஹ் உயர்ந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அதை போதித்தார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் நம்பினார்கள் அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறான். இன்றைக்கு வரைக்கும் நம்மட நம்பிக்கை அதுதான். இப்போ ஒருவர் வந்து சொல்கிறார், அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறான் என்று நம்பக்கூடாது, அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான், அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான், அல்லாஹ் துரும்பிலும் இருக்கிறான், எங்களுக்கு கூடையும் இருக்கிறான், எல்லா இடங்களிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்று ஒரு ஆள் சொல்றார். இதுதான் அகீதா என்று சொல்கிறார். இப்ப எங்கள் அடிப்படை என்ன, நாங்க முதல் பார்த்தது என்ன பிரச்சனை வந்தாலும் நானும் என்னுடைய தோழர்களும் இன்றைய தினம் எதில் இருக்கிறோமோ அதை பின்பற்றவர்கள் தான் அந்த வெற்றி பெற்ற கூட்டம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்று சொன்னார்களா? இல்லை. ஹதீதுகளிலும் குர்ஆனிலும் மிக தெளிவாக ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன, அல்லாஹு தஆலா அர்ஷிலே இருக்கிறான். ஒரு சஹாபி வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், யா ரசூலல்லாஹ், என்னுடைய அடிமை இடத்தில் ஆடுகளை மேய்ப்பதற்காக பாரம் கொடுத்திருந்தேன், அவள் ஆடுகளை மேய்க்கின்ற பொழுது ஒரு ஆட்டை ஒரு ஓனாய் தூக்கி கொண்டு போய்விட்டது யா ரசூலல்லாஹ், கோபத்தில் அறைந்து விட்டேன், அடித்து விட்டேன். கவலை தாங்க முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, என்னுடைய அடிமை அடித்து விட்டேன், இதற்கு ஏதாவது உபகாரம் இருக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அடிமையை கூட்டி வாருங்கள். அடிமையை கொண்டு வரப்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்ட முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? ஹதீஸ்ல வாரது, ரசூலுல்லாஹ் சுன்னா, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அந்த பெண் சொன்னால் ஃபிஸ் ஸமா, அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான். இரண்டாவது கேள்வி, மன் அன, நான் யார்? நீங்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னஹா முஃமினா, அவள் ஒரு மூமினான பெண், அவளை விடுதலை செய்து விடு என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஆதாரபூர்வமான செய்தி, கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள். அப்ப கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமையினுடைய நம்பிக்கை அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வானத்திலே எங்கே இருக்கிறான்? 7 வானங்கள் கடந்து அர்ஷின் மீது அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் எங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லுது. எனவே ரசூலுல்லாஹ்வின் நம்பிக்கையும் சஹாபாக்களும் நம்பிக்கையும் அல்லாஹ் வானத்தில் 7 வானங்கள் கடந்து அர்ஷின் மீது இருக்கிறான் என்பதுதான். எனவே இதுக்கு மாற்றமான ஒரு கருத்து வருமாக இருந்தால் நிச்சயமாக அது வழிகேடு, நிச்சயமாக அது ரசூலுல்லாஹ் போதித்த அகீதா அல்ல. இதுதான் மார்க்கத்தில் புதுமையை உண்டு பண்ணுதல். அகீதாவுல ஒரு பிதஅத்தை உண்டு பண்ணினால் அது முக்கஃபிரா. பிதஆவை அறிஞர்கள் 2 விதமா பிரித்தார்கள். எங்களை குஃபருக்கு கொண்டு போகின்ற பிதஅத்து, அப்படி அல்லாமல் குஃபர் இல்லாமல் எங்களை பாவத்தில் தள்ளுகின்ற பிதஅத். பிதஆ முக்கஃபிரா, பிதஆ கைரு முக்கஃபிரா. அப்ப அகீதாவுடைய அம்சத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவர் இப்படியான நம்பிக்கைகளை கொள்வாராக இருந்தால், அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்று சொன்னால் அவர் தெளிவான வழிகேட்டில் குஃபருக்கு போயிடுவார், பிதா முக்கஃபிராக்கு போயிடுவார். அது மாதிரி தான் இன்னும் ஒரு அகீதாவுடைய அம்சத்தை உங்களுக்கு விளங்கணும் என்று சொல்ல, அல்லாஹுக்கு உருவம் இருக்கா இல்லையா? உருவம் என்ற உடனே மனுஷன் மாதிரி நம்ம சிந்திக்க கூடாது. லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவுமே இல்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல. என்ன போல யாரும் இல்லை என்று நான் சொன்னால் நானே இல்லை என்பது அதன் அர்த்தம். என்ன போல யாரும் இந்த உலகத்தில் இல்லைன்னா நான் ஒருத்தன் இருக்கேன் என்பதுதான் அர்த்தம். அல்லாஹ் சொல்கிறான், லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல யாரும் இல்லை. அப்ப அவன் ஒருவனாக இருக்கிறான். அந்த தோற்றத்தை இந்த உலகத்தில் யாரும் பார்க்கல, அல்லாஹ்வை இந்த உலகத்தில் யாரும் பார்க்கல, பார்க்கவும் முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், லா துத்ரிகுல் அப்சார், உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற பார்வை அவனை அடையாது. அல்லாஹ்வை பார்க்க இயலான்னு சொல்லல, நல்லா கவனிங்க. அல்லாஹ்வை பார்க்க இயலாது என்று அல்லாஹ் சொல்லல. என்ன சொல்கிறான்? உங்களுடைய பார்வை அவனை அடையாது என்றுதான் சொல்கிறான்.
ஆனால் அல்லாஹ்வை மறுமையில பார்க்கலாம் என்று சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் கேட்டார்கள், ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுடைய ரப்பை மறுமையில நாங்கள் பார்ப்போமா? ஆம். எப்படி ஒரு பூரண சந்திரனை நீங்கள் எந்த மேகமும் மறைக்காமல் எந்த வானமும் மறைக்காமல் உங்களால் பார்க்க முடியுமோ அப்படி நீங்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். மறுமையில பார்க்கலாம் மூமின்கள், உலகத்தில் பார்க்கலாம். எனவே அல்லாஹுக்கு உருவம் இருக்கின்றது, அவனுடைய தகுதிக்கேற்ற உருவம் மறுமையில் தான் பார்க்க முடியும் என்று அல்லாஹுடைய குர்ஆன் தெளிவாக சொல்லுது. இதுதான் எங்கட அகீதா, ரசூலுல்லாஹ் போதித்த அகீதா. ஒருவர் சொல்லுகிறார் அல்லாஹ் உருவம் இல்லாதவன். நாகூர் ஹனீஃபாட பாட்டில கேட்டிருப்பீர்கள், உருவமற்ற இறைவன் படிக்கிறார். அல்லாஹ்க்கு உருவம் இல்ல, எங்கும் நிறைந்த இறைவன் படிக்கிறார் பாட்டில். எனவே இந்த அகீதா கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை வழிகேடான அகீதா. அல்லாஹ் தன்னுடைய கையால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்ததாக சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு கை இருக்கு, ஆனா எங்கட கை மாதிரி நாங்க கற்பனை பண்ண கூடாது. அந்த அல்லாஹ்வுடைய கையை மறுமையில தான் பார்க்கலாம், எப்படி என்று தெரியாது. அல்லாஹ் சொல்லல. நரகத்தில் தன்னுடைய பாதத்தை தூக்கி அல்லாஹ் வைப்பதாக சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு பாதம் இருக்கிறது என்ற ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அதற்கு வேறு விளக்கம் கொடுக்கல் அல்லாஹ்வுடைய தூதர். பாதம் என்றே சொன்னார்கள், கையை கை என்றே சொன்னார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது, வயபகா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம் குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாம் அழிந்துவிடும் அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர. அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கிறது, வந்திருக்கிறது ஹதீஸில், குர்ஆனில் வந்திருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய கெண்டை காலை காட்டுவான் நாளை மறுமையில், ரசூலுல்லாஹ் சுஜூது செய்வார்கள், ஹதீஸில் வந்திருக்கிறது. எனவே நாம் அல்லாஹுக்கு அவனுக்கே உரித்தான ஒரு உருவம் இருக்கிறது என்று நம்புகிறோம். எனவே எவர் ஒருவர் அல்லாஹுக்கு உருவமே இல்லை என்று மறுக்கிறாரோ அவர் மார்க்கத்தில் அகீதாவில் ஒரு புதுமையை பித்அத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். எனவே அல்லாஹுக்கு உருவம் இல்லை என்று மறுப்பது பித்ஆ முகஃபிரா, எங்களை குஃப்ரில் தள்ளுகின்ற பித்அத். எனவே அகீதாவில் ஒருவர் முரண்பட்டால் அவர் அதற்கு பிறகு செய்கிற எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அகீதா அடிப்படையான அம்சம், இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்று சொல்லுகிறோம். இது நான் உதாரணத்திற்கு உங்களுக்கு சொல்லி காட்டியது. மார்க்கத்தில் புதுமையை உண்டு பண்ணுது என்றால் வந்த ஒன்றை நாங்கள் மறுப்பது அல்லது புதிதாக ஒன்றை ஏற்படுத்துவது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சுபஹுடைய தொழுகை, இப்ப அகீதாட பித்அத்தை பார்த்தோம். ஃபிக்ஹ்ல வரக்கூடிய பித்அத்தை பாருங்க. பித்ஆ கைர் முகஃபிரா, பாவத்தில் தள்ளுகின்ற பித்அத், ஆனால் பெரும் பாவம். என்ன பித்அத்? மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்து, எங்கட இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை எவர் புதிதாக உருவாக்குவாரோ அது நிராகரிக்கப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சுபஹுடைய தொழுகை 2 ரக்காத் என்று வந்திருக்கு. சுபஹுடைய தொழுகை 2 ரக்காத். ஒருவர் சொல்கிறார், சுபஹுடைய தொழுகையை நான் 3 ரக்காத்தாக தொழப் போகிறேன் அல்லது 6 ரக்காத்தாக தொழப் போகிறேன். நான் எழும்பி இருக்கிறேன், நீண்ட நேரம் இருக்கிறது, எனக்கு எந்த வேலையும் இல்லை, நான் 6 ரக்காத் தொழுதால் நன்மைதான் என்று தொழுகிறார். இவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா, நிராகரிக்கப்படுமா? நிராகரிக்கப்படும் நிச்சயமா. ஏன்? என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுதது 2 தான். நீங்க 3 தொழுதாலும் அது ரிஜெக்ட், நீங்கள் 1 தொழுதாலும் ரிஜெக்ட். சுபஹ 6 ரக்காத்து தொழுதாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது, நீங்க சூரியன் உதிக்கும் வரைக்கும் தொழுதாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. மார்க்கம் சொன்னது 2, நீங்க புதிதாக உருவாக்கியது 3, 4, 6 அனைத்தும் நிராகரிக்கப்படும். பொது விதி, பொது காயிதா. இதுதான் மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணுதல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐவேளை தொழுகையை எப்படி தொழுதார்கள் என்பது மிக தெளிவாக பதிவு செய்யப்படி. எந்த ஐவேளை தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உட்கார்ந்து துஆ ஓத, கூட்டு துஆ கேட்க, மௌமூம்கள் எல்லோரும் சேர்ந்து ஆமீன் சொன்னார்கள் என்று ஒரு ஹதீஸும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுவார்கள், சும்மன் சரஃப, தொழுதால் தொழுது முடிந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர்கள் வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. மக்களுக்கு ஏதாவது உபதேசம் செய்ய நினைத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களை பார்த்து திரும்பி உட்கார்ந்து மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உபதேசம் செய்வார்கள் என்று பார்க்கிறோம். எந்த ஒரு ஹதீஸிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுகைக்கு பின்னால், ஐவேளை தொழுகைக்கு பின்னால் கூட்டாக பிரார்த்தித்தார்கள், சஹாபாக்கள் ஆமீன் சொன்னார்கள் என்று இல்லை.
ஆனால் இன்று புதிதாக அப்படி ஒரு துவா உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது பித்ஆவா சுன்னாவா? நபிகளாருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், இல்லை. மா அன அலைஹில் யௌம் வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் இன்று எதில் இருக்கிறோமோ அதை பின்பற்றினால் தான் நீங்களும் வெற்றி பெறுகின்ற அந்த ஒரு கூட்டம் என்றார்களே ரசூலுல்லாஹ். அந்த கூட்டத்துடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இது இருக்கல்ல, நபிகளாருடைய சுன்னாவில் இருக்கல்ல. எனவே இது புதிதாக உருவாக்கப்பட்டது. எனவே இது பித்அத். மீலாதுன் நபி விழா, நபிகளாருடைய பர்த்டே கொண்டாடுவது, இது எப்படி பார்க்கிற பித்அத்தா சுன்னத்தாண்டு? நபிகளாருடைய சுன்னாவிலே பார்க்கிறோம் 40 வருடங்கள் நபித்துவ வாழ்க்கைக்கு முன்னாடி, 23 வருடங்கள் நபித்துவ வாழ்க்கைக்கு பின்னாடி, மக்காவுல 13 வருடங்கள், மதீனாவுல 10 வருடங்கள். இந்த 63 வருடகால வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அல்லாஹுடைய தூதரவர்கள் தனக்கு மீலாது நபி விழா கொண்டாடினார்களா என்றால் ஒரு ஆதாரம் இல்லை. கொண்டாடக்கூடிய நாமும் ஏற்றுக்கொள்கிறோம், ரசூலுல்லாஹ் கொண்டாடல்ல. சஹாபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யாராவது ஒருவர் கொண்டாடினாரா? இல்லை. அதற்கு பின்வந்த மிக பெரும் இமாம்கள், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், ஷாஃபி மதுஹப் என்று சொல்கிறோம், அவர் கொண்டாடவில்லை. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர் கொண்டாடவில்லை. இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர் கொண்டாடவில்லை. இமாம் ஹனஃபி இமாம் அவரும் கொண்டாடவில்லை. 4 மதுஹபுடைய அறிஞர்களும் கொண்டாடல். பின்னாடி வந்த அறிஞர்கள் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இப்னு மாஜா, நசாயி, இமாம் திர்மிதி யாரும் கொண்டாடல. சிறந்த நூற்றாண்டவர்கள் என்று ரசூலுல்லாஹ் 3 நூற்றாண்டை சொன்னார்கள். ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், சிறந்த நூற்றாண்டவர்கள் என்னுடைய சஹாபாக்கள், 2வது தாபீன்கள், 3வது தபவு தாபீன்கள். இந்த 3 நூற்றாண்டிலும் இந்த மீலாதுன் நபி விழா கொண்டாடுவது இருக்கல்ல. எனவே இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவா பித்ஆவா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்திலே இல்லை என்றால் அது அடுத்த கட்டம் பித்அத். மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டு பண்ணப்பட்டது. ரசூலுல்லாவை நேசிப்பது தப்பா? அல்லாஹுடைய தூதரை நாங்கள் நேசித்து ஒரு மீலாது விழா கொண்டாடுவதை எப்படி தவறு என்று சொல்வீர்கள்? கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதற்கு மீலாது கொண்டாட சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்லல. அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹுடைய தூதர் சொன்ன வழியில் அல்லாஹுடைய தூதர் அவர்களை நேசிக்கவர். நபிகளார் கொண்டு வந்த குர்ஆனிலும் இல்லை, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையிலும் இல்லை, 2லும் இல்லை என்றால் அது 72 கூட்டத்தில் சேருமா அல்லது சுவர்க்கம் போகிற ஒரு கூட்டத்தில் சேருமா? சிந்திச்சு பாருங்க. அதான் அளவுகோல், ரசூலுல்லாஹ்வுடைய அளவுகோல் அதுதான். நீங்க எதை இந்த மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கினாலும் அதை நாங்கள் கொண்டு போய் நிறுத்த வேண்டியது குர்ஆனில் இருக்கிறதா ஹதீஸில் இருக்கிறதா? சஹாபாக்கள் செய்திருக்கிறார்களா? குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை, சஹாபாக்களும் அதை செய்யவில்லை என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதற்கு நாம் என்ன காரணம் சொன்னாலும் அது மார்க்கத்தில் எடுக்கப்படாது, தூக்கி வீசப்படும். இப்படி எத்தனை உதாரணங்களை வேண்டுமானால் நமது சமூகத்தில் நீங்க பார்க்கலாம். எதை கொண்டு வந்து நீங்கள் பொருத்தி பார்த்தாலும் அது சுன்னாவில் பொருந்தினால் சுவர்க்கம் போகிற கூட்டம், அது பித்அத்தில் பொருந்தினால் அது நரகம் போகிற கூட்டம். எவ்வளவு தெளிவாக இந்த மார்க்கம் அடிப்படைகளை எங்களுக்கு சொல்லி தந்திருங்க, எவ்வளவு தெளிவான அடிப்படைகளை இந்த மார்க்கம் எங்களுக்கு போதித்திருக்கிறது என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நானும் நீங்களும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு செய்தியில், மிக முக்கியமான ஒரு செய்தி, மன் இப்ததஅ ஃபில் இஸ்லாமி பித்அத்தன் யராஹா ஹஸனா, யார் ஒருவர் இந்த மார்க்கத்தில் ஒரு பித்அத்தை உண்டாக்கி ஒரு புதுமையை நுழைவித்து அது நல்லதுதானே என்று கருதுகிறாரோ, ஃபகத் ஸஅம அன்ன முஹம்மதன் ஹான ரிஸாலா, அவர் என்ன உறுதி கொள்கிறார் தெரியுமா? இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவ பணியில் மோசடி செய்து விட்டார் என்று எண்ணுகிறார். உண்மையும் அதுதானே. ரசூலுல்லாஹ் காட்டாத ஒன்றை நாம் புதிதாக உருவாக்கினால் நபிகளார் மறைத்து விட்டு போனதை நாங்கள் உயிர்ப்பிக்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அவ மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இஸ்லாத்தில் ஒருவர் ஒன்றை புதிதாக உருவாக்கி இதுதான் மார்க்கம், இதுதான் அழகானது என்று ஒருவர் அதை கருதினால் அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தில் மோசடி செய்துவிட்டு போய்விட்டார் என்று எண்ணுவதற்கு அது சமம் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு பித்அத் மிக பெரும் பாவம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், மார்க்கத்தில் புதுமைகளை உண்டு பண்ணுவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன்.